வணக்கம். நிறைய பேர் வந்து டேட்டா இன்ஜினியருக்கும் டேட்டா சயின்டிஸ்ட்க்கும் என்ன மேடம் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த வீடியோவை போடுறேன். டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ். ஒரு டேட்டாவ மெயின்டெயின் பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ஸ்கேல் ஆஃப் டேட்டா இருக்கும்ல, டேட்டா பைப்லைன்ஸ் எதன் மூலமா வந்து டேட்டா போகுமோ, அந்த டேட்டா பைப்லைன்ஸ், டேட்டா பேஸ், அப்புறம் அந்த சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இந்த டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிலாம் வந்து கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும், ஸ்கேலாங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அதாவது ஹடூப், ஸ்பார்க், காஃப்கா அப்படிங்கிறதுலாம் வந்து பிக் டேட்டா டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ், அதாவது எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல், டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட்ஸ் இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இது தவிர வந்து என்ன இதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மாடலிங், அப்புறம் இடிஎல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஏடபிள்யூஎஸ். ஏன்னா அங்கதானே போய் ஸ்டோர் பண்ணணும் டேட்டா. ஸோ இதெல்லாம் அவங்களோட வேலையா இருக்கிறதுனால இதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெயினா டேட்டா இன்ஜினியரோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றது, ஸ்டோர் பண்றது, ப்ரிப்பேர் பண்றது, டேட்டாவை ஒரு சரியான ஃபார்மேட்ல கிளீன் பண்ணி கரெக்டாக கொடுத்தாதான் டேட்டா சயின்டிஸ்ட் அதை வச்சு ஒர்க் பண்ண முடியும். இதுதான் டேட்டா இன்ஜினியரோட வேலை. டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ் என்ன பண்ணுவோம்னா, நிறைய டேட்டா இருக்கும். அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற விஷயத்த இன்ஃபர்மேஷனை வெளியில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பார்த்தா புரியுற மாதிரி அந்த டேட்டாவை வந்து கொண்டு கொடுக்கறது அவங்களோட வேலையா இருக்கும். அவங்க வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், அப்புறம் வந்து அந்த எந்த இடத்துல ஒர்க் பண்றாங்களோ அந்த ஃபீல்டோட டொமைன் நாலேஜ் இதெல்லாம் இருந்தாதான் அவங்க வந்து டேட்டால இருக்கிற இன்ஃபர்மேஷனை வெளியில எடுத்து காட்ட முடியும். அவங்களோட ஸ்கில் செட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், ஆர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸோ, மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன் இதெல்லாம் அவங்க வந்து படிச்சிருக்கணும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும், ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும், லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அவங்க வந்து அந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க்கை வந்து அவங்களால பண்ண முடியும். அது தவிர அந்த எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்றாங்க, ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா, ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்றாங்களா, காமர்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா, அந்த டொமைன் நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இவங்களோட மெயின் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, டேட்டா கிளீன் பண்ணி வந்துடுச்சா, அதுல இருக்கிற இன்சைட்ஸை எடுக்கிறது, அதை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராப்பரா எடுத்து இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது யாருக்கு அந்த டேட்டா வேணுமோ அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி ஃபார்மேட்ல எடுத்து கொடுக்கறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஸோ டேட்டா இன்ஜினியர் என்ன பண்றாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட கரியரை வந்து நீங்க சூஸ் பண்ணி எது ரொம்ப நல்லா வருமோ, எது உங்களுக்கு பிடிச்சு பண்ணுவீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா இன்ஜினியராவோ டேட்டா சயின்டிஸ்டாவோ ஆக முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்.